நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஆக்சுவலாக ஜாவா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மேக்ஸ் கால்குலேஷன்லாம் பண்ணுவோம்ல அதுக்கு பேர் தான் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ விச் மீன்ஸ் arithmetic operators, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா assignment operators, logical operators. ஓகே, இதான் முக்கியமானது ஆக்சுவலாக. arithmetic operators அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆக்சுவலாக. அடிஷன், சப்ட்ராக்ஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் வந்து டிவிஷன் ஆக்சுவலாக. ஓகே, இது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி இதில் வந்து பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் நத்திங் பட் இட்ஸ் மாடுலஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன யூசேஜ்னு அப்புறம் கடைசியாக பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான், விச் இஸ் நத்திங் பட் ஒரே ஒரு ஈக்குவல் சிம்பிள் அப்படிங்கிறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் கண்டிஷன் நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது நம்ம ஃபர்தராக பார்ப்போம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம் நம்ம. Logical. Okay. ஓகே, நம்ம பார்க்க போகிறது அடுத்த கான்செப்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, நேம் மெத்தட். ஓகே, ஜாவா ஆப்ரேட்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் நான் இந்த கிளாஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு மெயின் மெத்தட் நம்ம நார்மலாக கிரியேட் பண்ணுற மாதிரி மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். arithmetic operators. So இந்த arithmetic operatorsல வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா arithmetic operators. ஸோ இந்த arithmetic operatorஸ்ல வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எடுக்கிற அடிஷன் ஆக்சுவலாக. ஸோ அடிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெண்டு நம்பர் அதுக்குள்ள தான் நடக்கும். ஸோ அதனால இன்டிஜர் num1 is equal to 45 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதே போல் இன்டிஜர் num2 equal to 45. ஸோ ஓகே, இது வந்து நான் 15 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த நம்பரையும் நான் ஆட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம அதே arithmetic operators யூஸ் பண்ணிக்கலாம். which is nothing but num1 plus num2. ஸோ இந்த இடத்துல இந்த பிளஸ் சிம்பிள் அப்படிங்கிறது கன்கார்டினேஷன் வராது. ஏன்னா பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப் திஸ் பிளஸ் வில் பிகம் arithmetic ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து இந்த இடத்துல ஒரு அடிஷனாக தான் ஒர்க் ஆகும், இது கன்கார்டினேஷனாக ஒர்க் ஆகாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95 அப்படிங்கிறது வந்துடும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த 50 + 45 95 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இதை வந்து நம்ம இன்னொரு டிஃப்ரெண்டாக கூட ட்ரை பண்ணலாம், விச் மீன்ஸ் இன்டிஜர் ரிசல்ட் ஈக்குவல் டு num1 plus num2 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு திரும்ப அதே ரிசல்ட் வரும். பட் இங்கே ஒரு வேரியபிளை வச்சு நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு அதே ரிசல்ட் தான் வந்துடும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம ப்ளஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ஆப்ரேட்டர் ஆக்சுவலாக. அவ்வளோதான், எப்படி இதில் மேஜராக எதுவுமே இல்லை. ஸோ addition, this is specifically for addition கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் ஆக்சுவலாக. ஸோ சப்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இன்டிஜர் சப் ரிசல்ட் equal to num2 minus num1 ஆக்சுவலாக, விச் மீன்ஸ் நம்ம வந்து num2லேருந்து இப்போ num1 மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் இங்கே வந்து இந்த இதை கொடுக்குறேன். மேபி இந்த இடத்துல வந்து நான் டிஃப்ரெண்ட் ஆட் பண்ணுறேன்.
சப்ட்ராக்ஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு நான் வேல்யூ மாற்றிட்டேன். ஸோ ஆட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த இதோட கான்செப்ட் ஆக்சுவலாக விச் மீன்ஸ் இங்கே அடிஷன் பண்ணுறோம், இங்கே சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது ஓகே இங்கே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ addition value is அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வந்துடும். அடிஷன் அப்படிங்கிறது 95 வரும், சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு 5 வரும். ஓகே. ஸோ இது ரெண்டுமே நான் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக அந்த மாதிரி வந்துடும். இப்போ அதே போல் மல்டிபிளிகேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது அதே இது ஸோ இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு அதே போல் சாரி சப்ட்ராக்ஷன் 2250 வரும். பட் இது வந்து சப்ட்ராக்ஷனில் மல்டிப்ளிகேஷன். ஓகே. இந்த மல்டிப்ளிகேஷனில் எனக்கு வந்து இது கொடுக்கும்போது எனக்கு இந்த 2250 அப்படிங்கிறது வரும். இது எதுக்கு வருதுன்னா 50 × 45 அப்படிங்கும்போது நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்துடும் ஆக்சுவலாக. ஓகே. அதே போல் நான் டிவிஷனும் பண்ணலாம். ஸோ டிவிஷனுக்கு அதே போல் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இது வந்து ஐ திங்க் சம் இதில் வரும், ஃப்ளோட்டிங்கில் வரும். ஸோ ஓகே 1 அப்படிங்கிறது வரும். The reason of 1 is because இன்டிஜர் அப்படிங்கிறது இதில் ரவுண்டோட வேல்யூ தான் வரும். இன்கேஸ் இது டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா இது வந்து ஃப்ளோட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளோட்டுன்னு வச்சுட்டு இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு 1.0 அப்படிங்கிறது வரும். ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது எதுக்கு வருதுன்னா இன்டிஜர் இந்த ரெண்டு நம்பர் இன்டிஜர் ஆகினா நமக்கு இந்த மாதிரி வந்துடுது. ஸோ தட்ஸ் இட். இன்கேஸ் இப்போ சேஞ்ச் இன் டு டபுள் எனக்கு அதே தான் வரும். ஓகே ஐ வில் சேஞ்ச் திஸ் ஆல்சோ. ஸோ ஓகே. ஸோ இதை டிவிஷன் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு இதை ஃபுல்லாக வைக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பர்டிகுலராக எல்லாமே கரெக்டாக வரும். விச் மீன்ஸ் இதை டபுள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு இது வந்து நம்ம கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கரெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அடிஷன் ஆப்ரேட்டர், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் டிவிஷன் ஆக்சுவலாக. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஆப்ரேட்டர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது 2-3 இருக்கு. ஓகே அதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்க்கும்போது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இதை யூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணாச்சு. விச் மீன்ஸ் நான் வந்து இங்கே இன்னொரு நம்பர் ஆட் பண்ணுறேன். விச் இஸ் நான் இன்டிஜர் ஏஜ் அப்படின்னு போட்டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. இந்த நம்பர் வந்து எனக்கு 1+1 ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக இப்படி தான் ஆட் பண்ணுவோம். இது வந்து ஒரு சினாரியோ. இது இல்லாமல் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஏஜ் ++ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஆக்சுவலாக. ஓகே. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஆட் 1 இன்க்ரிமெண்ட் பை 1. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பை 1 ஆக்சுவலாக. அது வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணும்போது ஸோ ஏஜ் வேல்யூ இஸ் ப்ளஸ் ஏஜ்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து இங்கே ஆக்சுவலாக 11 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இதை நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே 11 அப்படிங்கிறது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ++ கொடுக்கறதுனால எனக்கு 1 இன்க்ரிமெண்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதே போல் டிக்ரிமெண்ட் இருக்குது ஆக்சுவலாக. இதே மைனஸ் கொடுத்தா 1 டிக்ரிமெண்ட் ஆகும். இட் மீன்ஸ் ஓகே இதே இடத்துல நான் போயிட்டு ஏஜ் மைனஸ் கொடுக்குறேன். அதே போல் இன்னொரு மைனஸ் கொடுக்குறேன். ஓகே இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 10 வரும். ஏன்னா இப்போ 11 இருக்குது, இங்கே 10 வரும், இங்கே வந்து 9 அப்படிங்கிறது வரும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா current value of age is 11. ஓகே. ஸோ இப்போ நான் கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வரும். இதை நான் ரன் பண்ணும்போது நான் பிரிண்ட் பண்ணவே இல்லை.
எனக்கு இந்த 9 அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது டிக்ரிமெண்ட். Decrement by 1. So age value is 10 actually. Okay. அதே போல decrement by 1. So age values become 9 actually. So நமக்கு பிரிண்ட் ஆகும்போது நமக்கு இங்க 9 அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஆக்சுவலா. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆக்சுவலா. ஐ திங்க் இது ஓகே தானே? இல்லை எதுவும் டவுட் தான்? யா ஓகே சார். பட் ஒரே ஒரு டவுட். இந்த சப்ட்ராக்ஷன் ஆட் பண்ணும்போது ரெஸ்ட்னு கொடுத்திருக்கீங்கல்ல, இதா நீங்க ஆமா, அது மீனிங் என்ன? அது சும்மா நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ஏதோ இது ஆர்இஎஸ் அப்படிங்கிற மீனிங் என்ன, ரிசல்ட் அப்படிங்கறத நம்ம ஆர்இஎஸ் ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஓ, இன்டிஜரை நம்ம அப்படி டினோட் பண்ணி அந்த வேரியபிள் அப்படி டினோட் பண்றோமா? இல்ல, இது எல்லாமே நம்ம கொடுக்கறது தான் ஆக்சுவலா. நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பிரிண்ட் பண்ணும்போது நம்ம இந்த நேம் கொடுக்கணும். கரெக்ட். ஆகும் இந்த கொடுக்கணும், நம்ம கொடுக்கலாம். இது வந்து என்ன பார்த்தோம்னா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ராப்பரான நேம் கொடுக்கணும். அவ்வளவுதான். இது வந்து என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். இது ஆட் அண்டர்ஸ்கோர் ஆர்இஎஸ் அப்படிங்கிறது, ஆர்இஎஸ் அப்படிங்கிறது ரிசல்ட் அப்படிங்கிற, இது எல்லாமே நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொடுக்குற நேம் இது ஆக்சுவலா. நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம், என்ன கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இது எல்லாமே ஓன் கிரியேட். ஆமா, நம்ம கிரியேட் பண்றதுதான். ஓகே, இங்க என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம இங்க கொடுக்கணும். அப்பதான் ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. அப்ப பிரிண்ட் பண்ணனும்னா அந்த நம்பரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணனும்னா இத கொடுக்கணும். கரெக்ட். இன் கேஸ் இப்ப நான் இதுல தப்பானது ப்ளஸ் பண்ணி அடிஷனல் வேல்யூஸ்னு கொடுத்திருக்கிறது வந்து அந்த நம்பர் வந்து அந்த வேல்யூ அந்த லைனே வந்து மீனிங்ஃபுல்லா ஆகணும்ன்றதுக்காக கொடுத்திருக்கீங்க, ரைட்டா? கரெக்ட். ஆகும். இது என்ன பண்ணா இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி இந்த வேரியபிள் போய் ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே ஓகே. இதெல்லாம் புரிஞ்சதா? இந்த இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்ல அது புரிஞ்சிருச்சு. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட்ங்கிறது நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் ஆபரேட்டரோட எக்ஸாம்பிள் ஆக்சுவலா. ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறது ஆக்சுவலா. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் இதுக்கு யூஸ் பண்ற இது வந்து சின்டாக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் சிம்பிள். ஸோ இந்த ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது நமக்கு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படிங்கிறது நம்ம இதுல வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட்ல இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் எக்ஸ் ஈக்குவல் 10 கொடுக்குறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இட் வில் ஆட் பை 1 ஆக்சுவலி. இதோட மீனிங் என்ன சேம் தான். இதோட ஷார்ட் ஃபார்ம், இதோட ஷார்ட் ஃபார்ம்னா எக்ஸ்பிரஸ் பிளஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் தான் இது ஆக்சுவலா. ஸோ ஐ திங்க் இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது value is 50. Okay, correct. So இதோட மீனிங் என்ன, எக்ஸ்ங்கிற வேல்யூ வந்து 10 ஆக்சுவலா. ஸோ 10 + 5 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 15 மாறி ஆக்சுவலா. இதோட மீனிங் என்ன, எக்ஸ் + 5 ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 15 அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். விச் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 10. இதோட மீனிங் என்ன, எக்ஸ் + 5 அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸ் + 5னா 10 + 5 ஆக்சுவலா. ஸோ 10 + 5 அப்படிங்கிறது இங்கே 15 வரும் ஆக்சுவலா. ஓகே, அதான் இதோட வேல்யூ ஆக்சுவலா. ஸோ விச் மீன்ஸ் இதை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா 10 + 5 ஆக்சுவலா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 தான் இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ its value is 50. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த இதில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 15 ஆகும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது இன்னொரு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அடிஷன் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. அடிஷன் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஆக்சுவலி. ஓகே,
ஸோ இதுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், அதே போல் இன்னும் இதுக்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் ஆஃப் அவர் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட்டான சினாரியோஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் அப்படின்னா ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறதுக்காக. இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம இதில் தான் கால்குலேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்துடலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னா ரெண்டு இதை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேர்ம் தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணணும்னா எப்போவுமே வந்துட்டு நமக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஆக்சுவலாக இது கம்பேர் பண்ணிட்டு இப்போ ரெண்டு நம்பரை நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா அது ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ வரும், மாற்றி இருந்ததுன்னா ஃபால்ஸ் வரும். விச் மீன்ஸ் இங்கே வந்து சைல்டு 1ன்னு கொடுக்குறேன். சைல்டு 1 அப்படிங்கிறது ஒரு சைல்டு 1 ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45 சாரி 15 அப்படிங்கிறது கொடுக்குறேன். அதே போல இன்டிஜர் சைல்டு 2 ஏஜ் ஈக்குவல் டு நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா 16 கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணணும். அதாவது சைல்டோட ஏஜும் சைல்டு 2 ஏஜும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் சைல்டு 1 அண்டர்ஸ்கோர் ஏஜ் இதுக்கு வந்து ஈக்குவல் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது வந்து என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தா கரெக்டாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டபுள் கோட் ஆப்ரேட்டர். இது வந்து ஈக்குவல் சிம்பல், இது வந்து நாட் ஈக்குவல் டு, இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ். இது வந்து ஒன்லி ஃபார் நம்பர்ஸ். ஆக்சுவலாக நம்பர்ஸ்ல எங்கெங்க இருக்கோ அங்கே தான் யூஸ் பண்ணுறோம். நம்பர்ஸ் அப்படின்னா இன்டிஜர், ஃப்ளோட், லாங், டெசிமல், இதுக்கு மட்டும் தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மற்ற இடத்துல ஸ்ட்ரிங்குக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு. இது வந்து அதே போல நாட் ஈக்குவல் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அப்படியே இதோட ஆப்போசிட் ஆக்சுவலாக, விச் மீன்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் ஒன்லி ஃபார் நம்பர்ஸ். ஓகே, அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தேன், இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆக்சுவலி சாரி கிரேட்டர் தேன். இது நார்மலாக நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணுற அதே கான்செப்ட் தான். ஸோ கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அப்படிங்கிறது. ஸோ விச் மீன்ஸ் இதோட மீனிங் வந்து ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுறது, கிரேட்டர் தேன் லெஸ் தேனை கம்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அதே கான்செப்ட் தான். ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் less than or equal. ஸோ இதை எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா இதனால நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற அதே கான்செப்ட் தான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூ கொடுக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். விச் மீன்ஸ் ஆல் த above operators will return true or false. Okay. True means if condition matches. If condition matches. If not match. Okay. So in this scenario தான் நமக்கு condition match ஆச்சுன்னா நமக்கு true வரும், அப்படி இல்லைன்னா false வரும். ஆக்சுவலி இந்த true false அப்படிங்கிறது நம்ம boolean அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் கொடுத்துருப்போம். அதுதான் ஆக்சுவலா. ஓகே, ஸோ மேபி இந்த நான் மென்ஷன் பண்ணிடுறேன். boolean அப்படிங்கிறது true or false அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் எப்படி நம்ம யூஸ் பண்ண பார்த்தோம்னா இப்போ சைல்டு ஏஜ் டபுள் ஈக்குவல் டு சைல்டு 2 ஏஜ். ஸோ இதை வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். சரி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் அப்படியே பிரிண்ட்ல கொடுக்குறேன். ஸோ இது கொடுக்கும்போது இது வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இதை நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைல்டு 1ஓட ஏஜும் சைல்டு 2ஓட ஏஜும் வந்து ரெண்டு சேம் கிடையாது. ஸோ அதனால எனக்கு இது என்ன வரும்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது வரும்.
ஃபால்ஸ் என்ன ரெண்டுமே வந்து ஒன்றா இல்லை அப்படிங்கிறனால. இன்கேஸ் சைல்டு 2 ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது ரெண்டுமே வந்து ஒன்றா வரும். ட்ரூ அப்படிங்கிறது வந்துடும் எனக்கு, ஏன்னா இப்போ ரெண்டுமே ஒரே ஏஜா இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்ரேட்டர், ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இது நாட் ஈக்குவல் ஆகும். நாட் ஈக்குவல்னா ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 15 பதில் 16 அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ கொடுத்து ரன் பண்ணும்போது இது வந்து என்னன்னா இதோட மீனிங் என்ன, நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது இங்கே எப்படி டபுள் ஈக்குவல் கொடுத்துருக்கோமோ முக்கியமானது டபுள் ஈக்குவல். ஆக்சுவலாக ஒரு சில இடத்துல நம்ம இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் சிங்கிள் ஈக்குவல் கொடுப்போம். மேட்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல் இங்கே வந்து நான் சைல்டு ஏஜில் நாட் ஈக்குவல் கொடுக்கும்போது இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே ட்ரூ அப்படிங்கிறது வந்துடும். ட்ரூ அப்படிங்கிறது எதுக்கு வருது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே நாட் ஈக்குவல், விச் மீன்ஸ் சைல்டு 1 ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்கு, சைல்டு 2 ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்கு. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகலை, அதனால எனக்கு ட்ரூ கரெக்டாக இருக்கு. விச் மீன்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ரெண்டுமே மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது செக் பண்ண சொல்லியிருக்கோம், அதனால தான் எனக்கு ட்ரூ வந்துருக்கு. பட் மேலே இருக்கிறது வந்து ஈக்குவல் ஆப்ரேட்டர், விச் மீன்ஸ் அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது, அதனால தான் நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்துருக்கு. ஆக்சுவலாக ஓகே, அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரேட்டர் தன். ஆக்சுவலாக அதாவது ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் கிரேட்டர் தானே இருக்கா அப்படிங்கிறது. ஓகே, ஒன் மோர் டைம் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து 2 நம்பருக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும், 3-4 நாளாக ஒர்க் ஆகாது, 2 நம்பருக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு அடுத்தது இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அடுத்து கிரேட்டர் தன் யூஸ் பண்ணுறேன் ஆஸ் யூஷுவல். ஸோ அடுத்து பார்க்க போகிறது கிரேட்டர் தன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த கிரேட்டர் தன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது சைல்டு 1 ஏஜ் வந்து கிரேட்டர் தன் ஆஃப் சைல்டு 2 அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். விச் மீன்ஸ் சைல்டு 1 ஏஜ் வந்து சைல்டு 2 ஏஜ் வந்து சின்னதாக தான் இருக்குது. பட் இங்கே நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கிறது கண்டிஷன் செக் பண்ண சொல்லியிருக்கோம், ஆனால் ஒரு காலம் இன்கேஸ் இந்த 15 பதிலாக நான் 18 கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்போ இது ட்ரூவாக மாறிடும். ஸோ இப்போ இதில் ரன் பண்ணும்போது எனக்கு இது ட்ரூவாக வந்துடும். இந்த ட்ரூவாக எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு சைல்டு 1 ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு 2 பெருசாக இருக்குது, விச் மீன்ஸ் 18 greater than 16 அப்படிங்கிறது ட்ரூ ஆக்சுவலாக, அதனால எனக்கு இங்கே ட்ரூவாக வந்துடுது ஆக்சுவலாக. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரேட்டர் தன் ஆப்ரேட்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெஸ் தென் ஆப்ரேட்டர். ஸோ இந்த லெஸ் தென் ஆப்ரேட்டரில் நான் அதை லெஸ் தென் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இது வந்து என்னன்னா அப்படியே அதோட ஆப்போசிட், நம்ம முன்னாடி பார்த்ததோட ஆப்போசிட் ஆக்சுவலாக. லெஸ் தென். ஓகே, ஸோ இந்த லெஸ் தென்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறோம்னா சைல்டு 1 ஏஜ் வந்து நம்ம சைல்டு 2 ஏஜில் சின்னதாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஐ திங்க் இது இப்போ ரன் பண்ணால் ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபால்ஸாக தான் இருக்கு ஆக்சுவலி. ஓகேவா, ஏன்னா சைல்டு 1 ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18, பட் 18 less than 16 அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஆக்சுவலி. ஓகே, இன்கேஸ் இந்த இடத்துல போயிட்டு நான் 12 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்போ இது ட்ரூவாக வரும், இது ட்ரூவாக வரும், இது ஃபால்ஸ் ஆகும். இன்கேஸ் இப்போ நான் ரன் பண்ணும்போது ஓகே இது ட்ரூ ஆச்சு, விச் மீன்ஸ் சைல்டு 1 ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் சைல்டு 2 ஏஜ் அப்படிங்கிறது தெரியுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு 1 ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் சைல்டு 2 ஏஜ் ஆச்சு. ஓகே, அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகுது ஆச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன். அடுத்து பார்க்க போகிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் ஆக்சுவலாக. ஓகே, விச் மீன்ஸ் இப்போ இதே சினாரியோவில் இதே இதில் நான் 16 ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஒரே ஏஜ் தான், சைல்டு 2 ஏஜும் 16 தான், சைல்டு 1 ஏஜும் 16 தான். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இது வந்து நமக்கு ட்ரூ வந்துடும். ஃபர்ஸ்ட் இது ட்ரூ வந்துடும் ஆஸ் யூஷுவல் டிஃப்ரெண்ட் எக்ஸிஸ்டிங் சினாரியோ. இப்போ இதில் இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் வந்து நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா இது வந்து 16 நாட் கிரேட்டர் தேன் எகெயின் 16, ஏன்னா அது ரெண்டுமே சேம் நம்பர் அப்படிங்கிறத ஒர்க் ஆகுது. இன்கேஸ் இதை செக் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல தான் நம்ம அந்த ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இது நார்மலாக நம்ம மேக்ஸ்ல யூஸ் பண்ணோம், அதே லாஜிக் தான். ஸோ இப்போ நான் வந்து கொடுக்கும்போது ஓகே, விச் மீன்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்கும்போது எனக்கு இது ரெண்டுமே ஒர்க் ஆகும். இப்போ நான் அது ரெண்டுமே இப்போ ட்ரூன்னு வரும். இன்கேஸ் சைல்டு 1 ஏஜ் வந்து சைல்டு 2 பெருசாக இருக்கணும் அப்படின்னா விச் மீன்ஸ் இங்கே நான் 19 கொடுத்தாலும் எனக்கு இது ஒர்க் ஆகும். இப்போ 19 கொடுத்தாலும் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும் ட்ரூ ஆகும். ஓகே, இந்த லைன் மட்டும் எனக்கு ட்ரூ ஆகும், இந்த லைன் அதான். ஸோ இந்த லைன் மட்டும் எனக்கு ட்ரூ ஆகும். அது ரீசன் என்னன்னா 16 இந்த சைல்டு 1 ஏஜ் வந்து 16 இருக்கலாம் அல்லது 16க்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிறனால. இப்போ இதே கான்செப்ட் தான் எனக்கு இங்கே வரும். ஓகே, இங்கே வந்து ஆர் ஈக்குவல் வரும், ஈக்குவல்ஸ் அதே போல் ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு
இப்போ இந்த கண்டிஷன் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சைல்டோட ஏஜ் வந்து 19 இருக்கு. இப்போ சைல்டு 2ஓட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கொடுத்தேன்னா எனக்கு இது வந்து ட்ரூவா வரும். இது ஒரு கான்செப்ட் ட்ரூவா வரும். இன்கேஸ் 20க்கு பதிலாக எக்ஸாக்டா நான் 19 கொடுத்தேன்னா எனக்கு அது ஒர்க் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆக்சுவலி. ஓகே ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே இதுல இருந்து ரிட்டர்ன் ஆகும். இது நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காவே இதுல எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, இது எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே தென் ஓகே ஐ திங்க் ஓகே லாஸ்ட்டாக ஒரே ஒரு டாபிக் மட்டும் பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கடைசியாக பார்க்க போகிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நம்ம லாஜிக் செக் பண்ணுறதுக்கா, அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு நம்பர் மட்டும் பார்த்தோம்னா இதே போல் நம்ம 2 நம்பரை செக் பண்ணுறதா இருந்தால் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது ஒரே ஒரு மட்டும் பண்ணுறேன், நீங்கள் மற்ற பண்ணிக்கோங்க. ஸோ மீன்ஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், இது பேர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கு, இதெல்லாம் அது எக்ஸிஸ்டிங்கிறது அப்படியே இருக்கும். இதை நான் சேஞ்ச் பண்ணல, இதெல்லாம் உங்களுக்கு அதுலேயே இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல மொத்தம் 3 கண்டிஷன் இருக்கு. ஒன்று வந்து அண்டு, ஒன்று வந்து ஆறு, ஒன்று வந்து நாட் ஆக்சுவலாக. சரி, ஒன்று வந்து நாட் ஆக்சுவலாக. ஓகே, இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அண்டு. இதில் வந்து நம்ம 2-3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு, இது வந்து பார்த்தீங்கன்னா நாட். Okay. So usage of logical operators is usage of logical operators is combining the comparison operator. அதுக்கு தான் இது ஆக்சுவலா என்ன பண்ணா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூசேஜ் எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 கம்பேரிசன் ஆப்ரேட்டரை நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக இது யூஸ் பண்றோம் நம்ம ஆக்சுவலா. ஸோ இதுக்கு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு 2 கண்டிஷன் செக் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சைல்டு 1ஓட ஏஜ் வந்து ஓகே இப்படி எடுத்துக்கலாம். சைல்டு 1ஓட ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சைல்டோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 15க்கு கம்மியா இருக்கணும், 10க்கு அதிகமா இருக்கணும், அந்த மாதிரி கண்டிஷன். which means if child 1 age should be below 15 and more than greater than 10. ஓகே, இந்த கான்செப்ட் நம்ம எப்படி செக் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா child 1 age greater than 10, 10ஓட greater than இருக்கணும். அண்டுங்கிறது அண்டு ஆக்சுவலா அண்டுக்காக யூஸ் பண்ண ஆக்சுவலா அண்டு சைல்டு 1ஓட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15ஓட சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கா. விச் மீன்ஸ் 11ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத இதோட மீனிங் ஆக்சுவலா. ஓகே ஓகே, இது வந்து இன்கேஸ் இப்போ சைல்டு 1ஓட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 19 இருக்கு. ஸோ அதனால இப்போ இது வந்து ஃபெயிலியர் ஆகும். ஓகே, ஃபால்ஸ் வந்துடும் ஆக்சுவலா. ஓகே, ஏன்னா 19ஓட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10ஓட பெருசா இருக்கு. ஓகே, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும், பட் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ இப்போ இதோட மீனிங் என்ன, இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இது வந்து ஃபால்ஸ் ஆயிடும். இஃப் இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் one condition fails, it will return false actually. ஓகே, இது வந்து ஃபால்ஸ் அப்படிங்கறத கொடுக்கும். ஓகே, இதே இதுல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஆகுது. இஃப் one condition success, it will return true. இது வந்து இப்படியே மாறும் ஆக்சுவலா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா என்டையரா ஃபுல் கண்டிஷன் செக் பண்றதுக்காக இது. ஓகே, இது இப்போதைக்கு வச்சுக்கலாம். நான் கடைசியாக சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இது 2 தான். ஸோ அண்டு இதுக்கு வந்து அண்டுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து ஆறுன்னு சொல்லுவாங்க. அண்டுங்கிறது ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபெயிலியர் ஆனாலும் அது வந்து மற்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 கண்டிஷன். ஓகே, இதே போல நம்ம இதுல எத்தனை கண்டிஷன் வேணாலும் ஆட் பண்ணிட்டே போகலாம். 2 கண்டிஷன், இது வந்து மல்டிபிள் கண்டிஷன் ஆட் பண்ணிட்டே போகலாம். இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயிலியர் ஆனாலும் எனக்கு ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும் அண்டு யூஸ் பண்ணும்போது. ஓகேவா, ஆர் யூஸ் பண்ணும்போது இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சக்சஸ் ஆனாலும்
எனக்கு வந்து அது வந்து ட்ரூ பண்ணி கொடுத்துரும் ஆக்சுவலி. ஓகே, அதுக்கு பேர் அந்த கண்டிஷன். இதுக்கு வந்து ஓகே, இது தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க, லாஜிக்கல் அண்டுன்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆர். ஆக்சுவலா அதே எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம். ஆறுங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் சக்ஸஸ் ஆனாலும் இது ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக், இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆர். இதோட பேர் சாரி, இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து லாஜிக்கல் அண்ட், இதோட பேர் வந்து லாஜிக்கல் ஆர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி ஒன் கண்டிஷன் சக்ஸஸ் இப்போ ரிட்டர்ன் ட்ரூ. இதில் ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆனாலும் ட்ரூவாக கொடுத்துரும். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு ட்ரூ அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா இந்த கண்டிஷன் சக்ஸஸ் ஆச்சு, பட் இந்த கண்டிஷன் ஃபெயிலியர் ஆச்சு, இருந்தால் இந்த கண்டிஷன் சக்ஸஸ் ஆனதுனால எனக்கு ட்ரூன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இன்கேஸ் இந்த இது வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நான் 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10ல பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் வரும், எனக்கு ஃபால்ஸ் ட்ரூ தான் வரும். ஓகே, ஃபால்ஸ் ட்ரூ தான் வரும். ஏன்னா இங்கே வந்து 10 அப்படிங்கிறது 15 விட சின்னது, கரெக்டு தான். ஆனால் 10 விட பெருசு அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஆயிருது, அதனால எனக்கு ஃபால்ஸ் வந்தது. அதே போல இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 செகண்ட் கண்டிஷன் ஆர் கண்டிஷன்ல 10 அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 10 அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஆயிரும், ஃபெயில் ஆயிரும். ஆனால் லெஸ் தென் 15 அப்படிங்கிறது ட்ரூ ஆகிறதுனால எனக்கு இங்கே ட்ரூ வந்துடும். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ட் ஆப்ரேட்டர், இந்த ஆர் ஆப்ரேட்டர். இந்த நாட் ஆப்ரேட்டர் நான் ஃபர்தராக போகும்போது நான் ஒரு இடத்துல சொல்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல இப்போதைக்கு வேணாம். ஓகே, இப்போதைக்கு இது போதும். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் நாட் ஆப்ரேட்டர்.